நம்ம லாஃப்ட்டை செக் பண்ண வருவோம், உங்களுக்கே தெரியும். அதே போல் இன்றைக்கி செக் பண்ண வருவோம். நேற்று சரியான மழைங்க. தஞ்சாவூர் மாவட்டம் வந்து சரியான மழை. உங்கள் ஊரில் மழை பெஞ்சு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். மழை பெஞ்சனால நம்மளுக்கு கொஞ்சம் சிக்கல் தான். ஏன்னா அந்த புதுக்குண்டில் ஏற்கனவே ஆல்ரெடி ஒழுவும் வெயிலில் வச்சுருக்கிறதுனால மழை பெஞ்சிக்கிட்டு வந்திருக்கு. இந்த முட்டையெல்லாம் என்னாச்சுன்னு தெரில. நேற்றே ஒரு வீடியோ போட்டு முட்டை போட்டுச்சுன்னா இது நீங்கள் நினைக்கிற மாதிரி டூப்ளிகேட் முட்டை. இது வெயிலில் இருந்தாலும் சரி, வெயிலில் இல்லையாட்டும் சரி, இதை பற்றி நான் கவலைப்பட மாட்டேன். ஏன்னா அது வந்து டூப்ளிகேட் முட்டை, சரியா? இது வந்து வெயிலில் இருந்தாலும் சரி, வெயில் இல்லையாட்டும் சரி, இதை பற்றி நான் கவலைப்பட மாட்டேன். பட் இந்த போது பாருங்கள் புறா, இது வந்து ஆண் புறா. ஸோ இதோட முட்டை எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கணும். பாருங்கள், இதெல்லாம் இப்போ நானாக பிறக்கி வைக்கல, அதுவாக வச்சது. ஸோ நல்ல வெயில், இப்போ தான் வெயில் அடிக்க. நேற்று ஃபுல்லாக சரியான மழை. அதனால் இப்போ வந்து இதெல்லாம் இறகழிப்பாக வச்சுருக்கு. ஸோ வெயிலில் வைக்கான முட்டை பிடிக்கான்னு சொல்லுவாங்க. ஸோ இது ஒரிஜினல் முட்டை தான். இதை தூக்கி இது மாதிரி கீழே போட்டு உடச்சோம்னா உடஞ்சிடும். இது வந்து ஏற்கனவே சொல்லியிருப்பேன், இது வந்து டூப்ளிகேட்டு, அது வந்து ஒரிஜினல். ரெண்டுக்கும் வித்தியாசமே தெரியாது, அப்படியே ஒரு நேச்சுரலாக இருக்கும். பட் கிட்டக்க பார்க்கும்போது, நேரில் பார்க்கும்போது வித்தியாசம் தெரியும், ஃபோனில் பார்க்கும்போது வித்தியாசம் தெரியாது. இது டூப்ளிகேட்டு, இது ஒரிஜினல், சரியா? இதுங்க கூடு கட்டியிருக்கு. ஸோ எந்த புறாக்கள்லாம் தெரியல. அதே மாதிரி இதோட பேர் வந்து, இது வந்து குஞ்சு பொறிச்சிருக்கு. ஒரு குஞ்சு 3 முட்டையில் போட்டு ஒரு குஞ்சு தான் பொறிச்சிருக்கு, சரியா? ஒரே ஒரு குஞ்சு தான் பொறிச்சிருக்கு. இது வந்து ஃபீமேல். இதோட பேர் வந்து, இது வந்து ஒரிஜினல் முட்டை கிடையாது, டூப்ளிகேட் முட்டை. ஏற்கனவே சொல்லியிருப்பேன், சரிங்களா? நேரம் ஒரிஜினல் முட்டை இருந்தால் விட்டு உடஞ்சிருக்கும். அது வந்து மேலு. ஸோ முட்டையை தூக்கி போட்டோன்னே வருவாப்பில் இந்த இருக்குது கூடு. ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது ஃபீமேலு. ஒரு குஞ்சு பிடிச்சி 3 முட்டையில் வந்து ஒரு குஞ்சு தான் பொறிச்சிருக்கு. ஸோ இதோட பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த பக்கத்தில் நிற்கிது பார்த்தீங்கன்னா, கருக்கு பொறி கலர் ஹோமர் கிராஸாக தான். ஸோ ஃபீமேலை பிடிச்சோன்னே ஆட்டோமேட்டிக்காக ஹோமர் கிராஸ் வந்துடுது. ஸோ நம்ம இதை விட்டுருவோம். ஸோ விட்டாச்சு. பழக்கம் போல் அதான் நான் சொல்கிறேன் தான். பாதி இது கரண்ட் கம்பியில் உட்காந்துருக்கோம், பாதி இந்த பக்கத்து வீட்டு மாடியில் போகும். ஸோ ஹோமர் கிராஸ் வந்து கூண்டுக்குள்ளே போயிட்டு வந்துக்கிட்டு போயிட்டுருக்கு. பட் இது வந்து இதோட சிக்கு கிடையாது, சரியா? 3 முட்டையில் ஒரு சிக்கு தான் பொறிச்சிருக்கு. பட் சிக்கு வந்து அதோடது கிடையாது, வேறு இதோடு. அங்கே சிக்கை எடுத்தோடனே பாருங்கள், சிக்கை எடுத்தோடனே அந்த ஃபீமேல் பார்த்துக்கிட்டு இருக்கு பாருங்கள். சிக்கை எடுத்து வச்சுருக்கேன். ஸோ ஃபீமேல் பார்த்துட்டு இருக்கு பாருங்கள். நம்ம சிக்கை எடுத்து என்னமோ பண்ண போகிறாங்கன்னு சொல்லிட்டு அது வந்து அதுவாக ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துடும், சரியா? ஸ்மெல்லு பயங்கரமாக அடிக்குது. பல வருஷமாக அடை இருக்குது. ஸோ இதான் அந்த புதுக்கூண்டில் வந்து முட்டையில் அடை இருக்கிறது. அதனால் வந்துட்டு பார்க்குது. வேறு ஸோ இது வந்து புதுசாக முட்டையிட்டு அடை இருக்கிறதுனால அது மேலே அந்த கூண்டுக்கு யாரும் வராமல் அது பார்த்துக்கும். அதான் அதோட வேலை. ஸோ இது வந்து ஃபீமேல் தான் சொன்னேன். இந்த ஒரு பேர் தான் ஜோடி, அதுவாக ஜோடியாக இருந்துச்சு. இதோட கூண்டு கீழே இருக்குது, பட் மேலே அடைஞ்சிருச்சு. ஸோ அதுக்கு இது வந்து கொஞ்சம் லாக்கு கிடையாது. இது 2 பேராக இருக்குது. பட் இதுக்கு சிக்கு வந்து இதோட சிக்கு கிடையாது. என்ன சொன்ன போது இதோட சிக்கு கிடையாது, வேறு சிக்கு. ஸோ அது 2 பேராக இருக்குது. நம்ம டிஸ்டர்ப் பண்ண வேணாம். வெளியில் வர பார்க்குது, விட்டுருவோம். வெளியில் வந்துடும்னு நினைக்கிறேன். வெளியில் வந்துருச்சு. ஸோ திரும்பி அது கூண்டு கேஜுக்கு வர பார்க்குது. வேறு ஒரு ஸோ மேலே வந்துருச்சுங்க. மேலே வந்துருச்சு பாருங்கள், இந்த இடத்துல வந்துருச்சு. மேலே வந்துருச்சா? மேலே ஃபீமேல் அதோட இடத்துக்கு வந்துச்சு. நான் ஏற்கனவே சொன்ன ஒரு சிக்கு, அதோட சிக்கு இல்லை, வேற ஒரு சிக்கு. இதோட பேர் வந்து சீக்கிரம் பூனை பிடிச்சி போச்சு. அதனால் நான் அந்த வேறு பேரை போட்டுவிட்டேன், சரியா? வேறு ஒன்றும் இல்லை, இந்த வீடியோவில் சொல்கிறது ஒன்றும் இல்லை. இப்போது வந்து இது வந்து கூண்டுக்குள்ளே வந்துருச்சு. ஆல்ரெடி எங்கே தான் சுற்றினாலும் கூண்டுக்குள்ளே வந்துடும். ஸோ இது மட்டும் தான் எனக்கு கூண்டுக்குள்ளே வராமல் இருக்குது. வருதான்னு பார்ப்போம். கொஞ்சம் திறந்து வச்சுருவோம். ஸோ இப்போ நம்ம வந்து கூண்டை திறந்து வச்சுட்டோம். அது வருதான்னு பார்ப்போம். ஸோ நம்ம ஏற்கனவே அதை பற்றி வீடியோ போட்டிருப்போம். கோழி அடை வச்சோம்னா அது குஞ்செல்லாம் பொறிச்சி சிக்ஸ்லாம் நல்லா வந்திருக்கு. எல்லாமே நாட்டுக்கோழி, தரமான ஒரிஜினல் நாட்டுக்கோழி குஞ்சு தான். முட்டையெல்லாம் போட்டு குஞ்சு எல்லா குஞ்சு பொறிச்சிருச்சு. 10 முட்டை வச்சாலும் 10 குஞ்சு பொறிச்சா நல்லா குஞ்சை காப்பாற்றாது. இது என்ன ஒரு நல்லா காட்டுன்னா, எத்தனை முட்டை வச்சாலும் அத்தனை முட்டை குஞ்செல்லாம் பொறிச்சு நல்லா காப்பாற்றணும், சரியா? அதுக்குன்னு சொல்லும்போது நாட்டுக்கோழி நல்லா வளர்க்கணும். ஸோ ஆண் புறா இறங்க போது பாருங்கள், இறங்கிருச்சுங்க. கிட்டே போய் காமிக்கிறேன். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி முட்டையிட்ட அழகாக ஆண் புறா வந்து இறங்கிருச்சு. ஸோ எங்கே ஆரம்பிச்சோமோ அங்கேயே நம்ம வீடியோ முடிச்சுக்கலாம். ஸோ வெயிலாக இருக்குது. நான் 100 வாட்டி வீடியோ எடுத்து சாயந்தரமாக போடுறேன், ஓகேவா? கருக்கு பாருங்கள், முட்டை எடுத்து வீடியோ பிடிச்ச மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சார் பண்ணுங்கள். எதுவுமே விற்பனைக்கு இல்லை, சும்மா யூடியூப்ல வீடியோ எடுத்து தாண்டி போடுறேன், ஓகேவா?